முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள். எளிது. ஓ, நான் பொருட்களை பெரிதாக்க முடியும். நான் வறுத்த முட்டைகள் சமைக்க முடியும். அது மட்டுமல்ல, அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும். இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன். என் முட்டைகள் முயலின் முக வடிவத்தில் இருக்கும். நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன். பாருங்கள், காத்திருக்கு. இது குறைகிறதா? விசித்திரம். நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது. மறுபடியும் முயற்சிப்போம். இது வேலை செய்கிறது. ஆமாம், நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா? நிச்சயம். இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான். பெண்களே, இடையூறு செய்யாதீர்கள். நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன். இதோ பார்த்து ரசியுங்கள். எவ்வளவு குளிராக இருக்கும். இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை. சரி, என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும். பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம். அடுத்ததாக ஓர் அவோகாடோ. அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும். இதுதான் குவாகமோலி. அதை டோஸ்டில் பூச வேண்டும். ஆஹா, பாருங்கள், எவ்வளவு அழகு. மேலே சில முள்ளங்கி துண்டுகள். காலை உணவு தயார். உலகின் முதல் பெரும் முட்டைகள். ஓ, பாருங்கள், இது எவ்வளவு குளானது. மற்றும் சில கேட்சப். ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது. பாருங்க, இது குருத்தி போல் இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன. இது அழகாகவே இல்லை, மிகவும் ருசியானது. ஜேன், நீ அருமையாக செய்கிறாய். மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது? அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது. இல்லை, அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும். அது அவகாடோவா? அது எனக்கு பிடிக்கவில்லை. பேராசிரியர் ஜான், உங்களை நம்பியே இருக்கிறேன். மிகவும் எளிமையாக தோன்றுகிறது. ஆனால் நான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்யறதுக்கு ஆசைப்படுறேன். ஜெயின், வாழ்த்துக்கள். லியோ எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. சரி, இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும். எளிது. அது செய்யப்படும். சாலட் இலகு. தவறாமல் பச்சை காய்கறிகள் கொண்டு சாலட் சமைப்பது சிறந்தது. நான் அதை இப்போது வளர்க்கலாமே. இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன். முக்கியமானது என்னவென்றால், விதைகளுக்கு பராமரித்து பனி ஊற்ற வேண்டும். புரொஃபசர் ஜான், நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் செய்யுங்கள். எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும். என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம். ஓ, நான் செய்துவிட்டேன். பாருங்கள், எனக்கு சாலட் இருக்கிறது. இதை பொடியாக வெட்ட நல்ல நேரம். அடுத்து ஒரு வண்டி பயன்படும். எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை. மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம். பாருங்கள், இது மிகவும் செம்மையாக மாறியது. இது ஒரு நிறுவனம் போல இருக்கிறது. சரி, இப்போது என் காய் கலவை நோக்கி செல்கிறேன். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம் மற்றும் அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறேன். பாச்சியான நாயின் வடிவத்தில் ஒரு காய் கலவை செய்வேன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் சாஸ் பற்றி கூட யோசிக்கவில்லை. புளிப்பான கிரீம். இது என் சாலட்க்கு சரியானது. அடுத்து கருப்பு பந்தி. இது பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும். இப்போது அனைத்து காய்கறிகளிலிருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன். சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள். இதை எப்படி அழகாக மாறி இருக்கிறது பாருங்கள். ஓப்ஸ், டாடா. உங்களை பார்க்கலாம் பேராசிரியர். டைனோசர் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. மற்றவைகளையும் முயற்சிப்போம். பீன்ஸ். அதை எவரும் விரும்பவில்லை. அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஜேன், உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது. மற்றும் சாலட் கெட்டதல்ல. நான் முயற்சி செய்தேன். இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம். குன்யோனன் ஒரு முழு காய்கறி தோட்ட சாலட் கொண்டிருக்கிறாள். பார்ப்போம். பிளாக் பிரெட் பூமியைக்கு போல தெரியவில்லை. எனவே இல்லை, ஜேன் ஜெயிக்கிறாள்.
ஒரு குழந்தையாக இருக்கும்போது நான் நாற்காலியில துப்ப விரும்பினேன். சில காஃபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது. இது முடிவடையும். சரி, சரியான இருக்கு. காபி தயாரிக்க நான் விரைவாக எண்ணிய ஒன்பொறியை உருவாக்குவேன். இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும். ஹே, அதை உன் கைகளால் தொட வேண்டாம். அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம். நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன். அடுத்ததாக நமக்கு தீ தேவை. காபி விரைவில் தயாராகிவிடும். வெப்பநிலை உயருகிறது. நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன். பாருங்கள், காஃபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது. லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன். அதில் முதலில் காபி சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம். குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள். நான் அவற்றை பிளெண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும். இப்போது ஸ்வெட் சாக்லேட் பயன்படுத்தப்படும். அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும். அற்புதமாக இருக்கும். நான் சாக்லேட் சிதறடித்தேன். அதை கண்ணாடியில் ஊற்றலாம். மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம். இது அற்புதமாக இருக்கும். ஆனால் இது காஃபி அல்ல. காஃபி கருப்பாக இருக்க வேண்டும். எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது. சாக்லேட் பந்து மீது சூடான பாலை ஊற்ற போர்க்குவா. இது காஃபி போலவே உள்ளது. சரிதான், வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரமாச்சு. புரொஃபசர் இந்த முறை என்ன செய்தார்? இது மிகவும் கசப்பாக இருக்கிறது. இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை. தெளிவாக சமையல் எனக்கு பழக்கம் இல்லை. எம்மா என்ன சமைத்தாள்? மோசமில்லை. அதென்ன ஒரு பெரி? இது ருசிக்கவே இல்லை. ஜேன், எல்லா நம்பிக்கையும் உந்தன் மேல்தான். அது ரொம்ப ருசியாக இருந்தது. மற்றொரு வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நான் உண்மையான சமையல்காரன். ஹூரே! மவுஸ் ராபா. அப்படியா? நான் என்ன செய்யலாம்? எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். தயவு செய்து முடியுமா? நான் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு ஒரு நேரம் நிர்ணயம் இருக்கிறது. நான் ஏதோ ஆல்கோ நினைத்திருக்கிறேன். நான் இந்த அனைத்து ஸ்கேண்டிஸ் ஒன்றாக தொகுப்பில போடுவேன். ஒரு கூந்தலியுடன் போடுங்கள். சரி, அது மட்டுமே. நான் கம்ப்ளீஷனே ஒரு அழகு கிளம். என் தொகுப்பை மறைக்கவும். சரி, இப்போது எனக்கு வயிற்றும் இருக்கிறது. என் உதடுகள் செய்யவும். சரி, நோயாளியை உள்ளே கொண்டு சேர்க்கவும். நீயா புதிய பெண்? ஓ, இல்லை, நான் தனியா செல்வேன். கர்ப்பிணி பெண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். இல்லை, அதை உள்ளே கொண்டு செல்ல முடியாதது வருத்தமாக இருக்கிறது. ஒரு இனிப்பு தோழர். என்ன நடந்தது? வழி செய்யுங்கள். அப்படினால் பயம். டாக்டர், நான் இறக்கிறேன். அவரை பல்பறைக்கு கொண்டு செல்லுங்கள். அவர் உயிர் பிழைத்திருப்பார் என்று நம்புகிறேன். மோலி, பாப், என் நண்பா, என்ன நடக்குது? நீ இல்லாமல் நான் எப்படி இருந்திருக்க போறேன்? என்ன? ஓப்பா, நான் உங்களை முட்டாளாக்கி விட்டேன். அதுதான் நடந்தது. நான் உங்களுக்கு கடந்த மருத்துவமனைக்கு இளைப்பாற வந்தேன். பாருங்கள், நாம் எல்லோரும் சாப்பிட போகிறோம். இங்கே மிகுந்த ஏரியும் எமண்டேம்களும் உள்ளன. என்னை பற்றி எப்படி விட்டீர்கள்? நான் வெறும் ஒரு விதையை விரும்பினேன். இப்போது நான் சேர்க்கரையை நர்சின் உடையில் கொண்டு போவேன். எனவே நீங்கள் இன்னும் இங்கேதான் இருக்கிறீர்களா? நான் ஒரு நர்ஸ். உங்கள் வேலை நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லலாம். சரி, அப்படி எதையுமே நினைவில் இல்லை. சரி. இன்னும் இங்கே மருந்துகள் இருக்கின்றன, ஆனால் யாரும் இல்லை. நல்லது, இங்கே பட்டு பெட்டி. வரவேற்கிறேன். அதையெல்லாம் தூக்கி செல். என்ன? நான் தான் பாப். பாருங்கள். ஹலோ, எவ்வளவு ஆச்சரியம். நன்றி. நாங்கள் இப்போது சாப்பிட என்ன? போகிறோமா? ஓ, எனக்கு கொஞ்சம் கொடு. ஆம், கண்டிப்பாக நாம் தொடங்கலாம். இல்லை. என்ன? இல்லை. நம்ம துன்பம் வந்துடுது. நீங்க சுவைங்க மருத்துவமனையில இனிப்போம் இல்லை. எங்கிட்ட இருந்து கிடைக்கும். அதை திருப்பி கொடு. பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை
சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் என் கையை எடுத்து ஸ்கிட்டில்ஸை உள்ள வைப்பேன். இல்ல, இது என் கை போல நிரூபிக்கிறேன். மிகச் சிறப்பு. இது கண்டிப்பாக வேலை செய்யும். உஃப், போகலாம். உஃப், ஓ, என் கை வலிக்கிறது. Worry? Departure with உஃப்ம். ஆ, எனக்கு டாக்டர் அவசியம். Oh, hard. ஓ, என் கை. On not hand first of all. Oi, sassy. ஆ, ஓ, மன்னிக்கவும். நான் உங்களுக்கு ஏதோ கொண்டு வந்தேன். பாருங்கள். ஓப்பா, என்னுடைய கை முழுமையாக சீராக இருக்கிறது. ஆனால் இங்கே சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. நீங்கள் எல்லா அளவிலும் ஸ்கிட்டில்ஸையும் பெறுவீர்கள். எல்லா ஸ்கிட்டில்ஸும். இறுதியாக பாருங்கள். Mittagel or the Narcia and OS. Oh, Miniatur Joe Israel in our van. சரி, எளிதில் அதை விட்டுவிட முடியாது. நான் ஒரு டாக்டரின் கோடினை போடுவேன். மகிழ்ச்சி. இதுவே. நான் ஒரு நெக்டை கட்டுவேன். நான் மிகவும் ஆசைப்படுவது அனைத்தையும் பெறுவேன். எச்சரிக்கையாக நான் மீசையை ஒட்டி ஒரு மருத்துவ கைப்பையை எடுத்துக்கொள்கிறேன். வா, இனிமையான வெற்றிக்கு செல்லலாம். Oh, டாக்டர். நீங்க யோசனை வந்துடனே. எனக்கு ஸ்வேதனம் தொந்தரவாக உள்ளது. உதவுங்கள். நான் உங்களுக்கு எப்படி உதவுவது தெரியலை. ஓ, வெப்பமில்லை. பரவாயில்லை. அச்சு, நான் புற்றியில் இருக்கிறேன். ஆமாம், இருக்கிறதுன்னு தான். நிச்சயமாக இருக்கிறதே. ஊனா, பார்த்து விடலாம். அழகான ஒரு மாத்திரை. தயவு செய்து தலைவலி நிவாரணத்துக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றி. ஓ, நன்றி டாக்டர். என்ன இது? இனிப்பு, நீல இனிப்பு. எனக்கு ஏமாற்றணும்னு நினைக்கிறியா? ஓ, என்ன செய்யலாம்? நான் ஒரு மருத்துவர். நான் உண்மையான மருத்துவர். நீ என்ன கிண்டல் செய்யறியா? அவளிடம் ஒரு புதிர் விளையாடுவோம். ஏய், ஓ, எனக்கு மிகவும் மோசமாக உணர்கிறது. ஓ, serious. நான் இருக்கிறேன். ஓ, சிராம இனராக்கரை. இனவர்க்கிறேன். ஓ, ஊம், நான் ஒரு மருத்துவரை விரும்புகிறேன். ஓ, உள்ள வாருங்கள். ஓ, அருமை. இந்த சாலை சாடும் வேந்து சுவாரஸ்யமா உள்ளது. ஏனும் பிரச்சனை இருக்கிறதா? இல்லை, இல்லை. ஒரு நிமிடம். அது என்ன? உங்களிடம் இனிப்பு உணவுகள் இருக்கின்றன. ஓ, ஷே, அவள் என்ன பிடிச்சிட்டா. சரி. இன்னொன்று. எனக்கு பானத்தை கொடுத்து செல். எனக்கு முழு பெட்டியும் உள்ளது. ஓ, என் தேவதை, உனக்கு இந்த ரோஜாவை கொடுக்கிறேன். இது என்ன விதமான அதிசயமோ? என்ன ஆச்சரியம்! ஒரு பூ எனக்கு நான் உன்னை கேக்குறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு எவ்வளவு இனிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. ஆஹா, மிகை குளிர்ச்சி. நன்றி நண்பா. இதை காண்பதற்கு தாங்கவே முடியவில்லை. யா, அது என்ன? இது என்ன விதமான அதிசயம்? இதுதான் அழகு. நான் நடனம் ஆட விரும்புகிறேன். ட்விக்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும்.